வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நம்ம இடும்பவனம் கார்த்திக் அவர்களை குறித்துதான் இன்றைய காணொளி முழுமையாக இருக்கப் போகின்றது. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று முதலில் வேதாரண்யம் தொகுதியில் இதற்கு முன்பு போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை பற்றி பார்த்து விடுவோம். இதற்கு முன்பு நாம் தமிழர் கட்சி வேதாரண்யம் தொகுதியில் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று களத்தில் நின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 50% மேலாக வாக்கு சதவிகிதம் உயர்கிறது. அதாவது 22,000 வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி அதே தொகுதியில் வேதாரண்யம் தொகுதியில் எடுக்கின்றது. இப்பொழுது 2026க்கான சட்டமன்ற தேர்தல் மீண்டும் துவங்கியிருக்கின்றது. என்னுடைய கணிப்பின்படி 2021இல் 10,000 வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி அந்த வேதாரண்யம் தொகுதியில் நின்றதல்லவா. இப்பொழுது 2026 இடையில் 2 தேர்தல்களை கடந்து வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 50% வாக்குகள் அதிகமாகும் என்பது எதிர்பார்ப்பு. அப்படி பார்த்தால் 44,000 வாக்குகள் மட்டும் மேலே வருமா, அல்லது வெற்றி வாய்ப்பாக 60லிருந்து 80,000 வாக்குகள் வரையும் வருமா என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. ஆண்கள் 92,000 வாக்காளர்களுக்கு மேலாக இருக்கின்றார்கள். பெண்கள் 98,000 வாக்காளர்களுக்கு மேலாக வேதாரண்யத்தில் இருக்கிறார்கள். மேலும் 3-4 கட்சிகள் தொடர்ச்சியாக அங்கே போட்டியிடுகின்றன. அப்படி பார்த்தால் வெறுமனே 70,000 வாக்குகள் அல்லது 80,000 வாக்குகள் எடுத்தாலே வெற்றி வாய்ப்பை பெற்றுவிடலாம் நாம் தமிழர் கட்சி என்பதுதான் இந்த காணொளியின் மையக்கருவாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் நம்ம இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மேடைகள் ஏறி பேசி பேச்சாளர் என்ற அந்தஸ்தில் உயர்ந்து நிற்கின்றார். அது மட்டுமல்லாது மிக சிறந்த திறமையான, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபராக நம்ம இடும்பவனம் கார்த்திக் இருக்கின்றார். இந்த முறை வேதாரண்யம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய நம்ம இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகளில் நாம் தமிழர் கட்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இளைஞர்களுக்கு வழிகாட்டியாகவும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வருகின்றார். மேலும் அவர் வலையொலியும் நடத்துகின்றார். தொடர்ச்சியான மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளையும் கேட்டு அறிந்து மேடையிலேயே அதற்கான செய்தியையும் கூறியிருக்கின்றார் கடந்த சில மேடை பேச்சுகளில் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படியாக நம்ம இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் தொடர்ச்சியான நல்ல செயல்பாடுகளை செய்து மக்களை ஈர்த்து வைத்திருக்கின்றார். இந்த முறை 2026 தேர்தலில் நிச்சயமாக வேதாரண்யம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது நாம் தமிழர் கட்சிக்கு. அதிலும் குறிப்பாக நம்ம வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடுகின்ற இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு நிச்சயமாக அவர் கொடுத்த வேலையை செவ்வனே செய்து முடிப்பதில் வல்லவர். இந்த முறை அங்கே மிக சிறப்பாக செயல்பட்டு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகளை மிக அதிகமளவாக பெற்று கிட்டத்தட்ட 70,000 வாக்குகளுக்கு மேலாகவே பெற்று வெற்றி வாய்ப்பை பெறுவார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுபோன்று பல தொகுதிகளில் பல நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் போட்டியிடத்தான் போகின்றார்கள். அங்கே எல்லாம் நாம் தமிழர் கட்சி வெற்றிதான் பெறப்போகின்றது என்பது மாற்று கருத்தே இல்லை. செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் நாற்காலியில் 2026ஆம் ஆண்டு அமர்வார் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. மீண்டும் நிச்சயமாக நான் கூறுகின்றேன், 2026 தேர்தல் மாற்றத்துக்கான தேர்தல், நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தல் என்பதை கூறிக்கொண்டு நல்ல காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.